அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்காக துவா செய்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் உயிரை விட மேலாக நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே ஒரு மோமினின் அடையாளம். நமக்காகவே வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. இந்த 2 விஷயங்கள் நாம் செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் நபி அவர்களின் அந்த முஹப்பத் நமக்கு கிடைக்கும், அவர்களின் பரிந்துரையும் நமக்கு கிடைக்கும். அதில் முதலாவது விஷயம் பாங்கு துவா ஓதுவது. அதாவது ஒவ்வொரு பாங்கிற்கு 5 வரை தொழுகையிற்கு பாங்கு தராங்க பார்த்தீங்களா, அந்த பாங்கு கொடுத்த பிறகு அதான் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய ஒரு துவா இருக்குது. அந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல் வசீலா சொல்லிட்டு ஒரு பதவி இருக்குது. சொர்க்கத்தில் இருக்கிற உயர்ந்த ஒரு அந்தஸ்தான பதவி. அந்த பதவி வேண்டி நபியவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். இதை யார் கேட்க சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் கேட்க சொன்ன ஒரு விஷயம். நபியவர்கள் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, ஆனால் எனக்காக வசீலாவை தேடுங்கள் அல்லாஹ்விடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அதான் துவா ஓதுவதன் மூலமாக நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதாவது நபியவர்களுக்காக நாம் அந்த வசீலா என்ற ஒரு பதவியை அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் இந்த துவா ஓதுறாங்களோ அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் பரிந்துரை செய்வார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அற்புதங்களை வழங்கியிருக்கிறான். அதில் ஒன்று, அவங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை கேட்கும் போது மறுக்கப்படாமல் அந்த ஒரு துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு தருவான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த ஒரு பிரார்த்தனையை கேட்காம பத்திரப்படுத்தி வச்சுருக்குறாங்க. எதற்காகனா, அந்த ஒரு பிரார்த்தனையை நான் இப்போ கேட்க மாட்டேன், மறுமையில் நான் கேட்பேன். நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தினர் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு துவாவை கேட்பதின் மூலமாக நமக்கு அந்த பரிந்துரை கிடைக்கும். அதனால் மறக்காமல் பாங்கிற்கு பிறகு ஓத வேண்டிய அந்த ஒரு துவாவை எப்படியாவது மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்வது. அதாவது பாங்கிற்கு பின்னாடி நம்ம ஒரு துவா கேட்குறோம், அதை தவிர இன்னொரு துவாவும் இருக்குது, அதுதான் செலவாத். நபியவர்களுக்காக நாம் அதிகம் செலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் கூட இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அமலையும் தான் செய்வதாக சொல்லவில்லை, ஆனால் செலவாத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். நானும் நபி அவர்கள் மீது செலவாத் சொல்கிறேன், மலக்குமார்களும் செலவாத் சொல்கிறாங்க, நீங்களும் செலவாத் சொல்லுங்கள் சொல்லிட்டு செலவாத் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வின் அருள் நமக்கு மழை போல் நமக்கு கிடைக்கும். எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு செலவாத் காரணமாக இருக்கும். ஒரே ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம செலவாத் சொன்னால் அல்லாஹ்வின் அருள் நமக்கு 10 முறை கிடைக்கும். நம்முடைய 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், 10 தவறுகள் மன்னிக்கப்படும். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் செலவாத் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மலக்குமார்கள் நபி அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் உங்களுக்காக செலவாத் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு. அதனால் செலவாத் அதிகமாக சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதமான இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் நம்ம செலவாத் சொல்லுவோம். இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு செலவாத் சொல்கிறேன், ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த செலவாத் என்னென்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக. யா அல்லாஹ், உன்னுடைய அடியானும் தூதருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக. வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத். மேலும் முஃமினான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரின் மீதும் அருள் புரிவாயாக. வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். மேலும் முஸ்லிமான ஆண் மற்றும் பெண் இவர்கள் அனைவரின் மீதும் அருள் புரிவாயாக. மிக சிறந்த ஒரு செலவாத் இது. ஏன்னா இந்த ஒரு செலவாத், இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம்னா, நபியவர்களுக்காக மட்டும் நாம் துவா கேட்குறோம். நபியவர்களுக்காக அல்லாஹ்வின் அருள் வேணும் கேட்குறோம். கூடவே முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நமக்கு அப்புறம் வரக்கூடியவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ்வின் அருள் கிடைக்கணும் சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். எக்கச்சக்கமான
நன்மைகள் கொண்ட அழகான ஒரு செலவாத். சின்ன செலவாத்து தான், ஆனால் நிறைய நன்மைகள். ஒரு நொடியில் உங்களுக்கு கோடி கணக்கில் அதை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செலவாத். அல்லாஹ்வின் அருளும் நமக்கு கிடைக்கும், நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய செலவாத் கூட இதை சொல்லுவாங்க. அதனால் இன்று முதல் இந்த ஒரு செலவாத்தை ஒரு நாளைக்கு 100 முறையாவது கணக்கு வச்சு நீங்கள் ஓதிக்கிங்க. 100 முறை ஓதுனாலே அல்லாஹ்வின் அருள் எத்தனை முறை கிடைக்கும்னு பார்த்துக்குங்க. 1000 முறை நமக்கு அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும். ஒரு நாளில் அல்லாஹ்வின் அருள் நமக்கு 1000 முறை கிடைப்பது என்பது மிக மிக சிறந்த ஒரு விஷயம். இந்த ஒரு சின்ன செலவாத்தை ஓதுவதால் இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் சேர்த்து நாம் துவா செய்கிறோம். ஒரு மோமினின் அடையாளங்களில் ஒன்று, நமக்காக துவா செய்யாமல் பிறருக்காகவும் நாம் துவா செய்யணும். பிறருக்காக துவா செய்யும் போது எல்லாம் நம்ம பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்து இவங்களுக்கும் அதே போல் கிடைக்கட்டும் சொல்லிட்டு நமக்காக துவா செய்வாங்க. மலக்குமார்களின் துவாக்களும் நமக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு செலவாத்து. இந்த செலவாத்தை இன்று முதல் கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதலாம். அப்படிலாம் நீங்கள் நார்மலாக வேலை செஞ்சிட்ருக்கீங்கல்ல, இந்த ஒரு செலவாத்து உங்களுக்கு மனப்பாடமாக இருந்தால் அதை நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். கணக்கில்லாமல் ஓதிக்கொண்டே இருக்கும்போது அல்லாஹும் கணக்கின்றி உங்களுக்கு கூலிகளை தருவான். பொதுவாக செலவாத் என்பது குறிப்பிட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் மட்டும் சொல்ல வேண்டியது இல்லை. டெய்லியும் நாம் கேட்க வேண்டிய துவாக்களில் செலவாத்தும் நமக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது போன்ற சிறப்பான நாட்கள் வருதில்ல, நபி அவர்கள் பிறந்த ஒரு மாதம் இது. இந்த மாதத்தில் இன்னும் கூடுதலாக நாம் அதிகமாக செலவாத் ஓதுவதன் மூலமாக நாம் அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த நேசத்தை நமக்கு காட்டும். நாம் எவ்வளோ செலவாத் ஓதுறோமோ அது எல்லாத்தையும் மலக்குமார்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ஓதி இருக்கிறாங்க சொல்லிட்டு நபி அவர்களின் பொருத்தமும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் நேசமும் அன்பும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு சின்ன ஒரு செலவாத் ஓதுவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற வறுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ரெண்டுமே நபி அவர்களின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள். ஒன்று, பாங்கிற்கு அதானுக்கு பிறகு ஓத வேண்டிய துவா. அந்த துவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை கொடுக்கல, ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, இன்ஷால்லா நான் கமெண்ட்டில் உங்களுக்கு அந்த துவாவை நான் தரேன். அடுத்து 2வது செலவாத்து. இந்த 2த்தையும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஓதுங்க. இதை உங்கள் வாழ்வில் நீங்கள் டெய்லியும் ஓத வேண்டிய துவாக்களாக இருக்கணும். இந்த மாதத்தில் ஓதி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக இந்த மாதம் முழுக்க ஒரு நாள் விடாமல் நீங்கள் ஓதுங்க. பிறகு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய மாதங்களையும் நீங்கள் ஓதக்கூடிய துவாக்களில் இதுவும் ஒன்றா இருக்கும். இதன் மூலமாக உங்கள் ஆயுள் முழுக்க எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். நபி அவர்களின் நேசமும் நமக்கு கிடைக்கும். நாளை மறுமையில் அவர்களின் பரிந்துரையும் நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஏராளமான விஷயங்கள் துவாக்கள் இருக்குது. அதில் இருக்கிற துவாக்கள் தான் இந்த 2 துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவான். கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.